நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். மக்களே, ஒரு மனுஷன் உங்களை நல்லா இருங்க, உங்கள் வழியை நீங்கள் பார்த்துட்டு போங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா வாழுங்க, அடுத்தவனை நம்பி வாழாதீங்க, அரசியல் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, உங்களுக்கான வாழ்க்கையை தேடி உங்களுக்கான பயணத்தை மட்டுமே நீங்கள் மேற்கொள்ளுங்கன்னு சொன்னால் அவன் அஜெண்டாவோட ஏதோ ஒரு கட்சியோட ஆதரவோட ஒரு பின்புலத்தோட பேசுறான்னு சில தற்குறிகள் பேசிட்டு சுத்துறாங்க. அதுல இந்த தற்குறி இருக்குது பாருங்க, இதுதான் மிகப்பெரிய தற்குறி. எனக்கு இப்பதான் புரிஞ்சுது ஏன் பரிதாபங்கள்ல இருந்து கோபியும் சுதாகரும் ஏன் இந்த தற்குறியை கழுத்து மேலேயே வச்சு அங்க இருந்து அனுப்பி விட்டாங்கன்னு. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த தற்குறியுடைய வன்மம் மட்டும்தான் இருக்கு. அஜித் எப்ப என்ன பண்ணாலும் அது உடனே மீடியாவுக்கு நியூஸா வந்துடும். அது மாதிரி இவர் இந்த வீடியோவில் பேசின எல்லாத்துக்குமே அஜித் அதுக்கு முன்னாடியே பதிலும் சொல்லியிருக்காரு, அவர் அறிக்கையும் விட்டுருக்காரு. ஆனால் இந்த தற்குறியால் அனில் ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே வர முடியாமல் அனில் தரக்கூடிய இந்த ரோட்ல இருந்து வர காசு மூலமாக இந்த வீடியோவை போட்டிருக்காருன்னு கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். ஆக்சுவலி கரூர் சம்பந்தமாக நானும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் விஜயோட பங்கு என்னென்ன போட்டிருப்பேன், பின்புலத்தில் இருக்க அரசியல் பங்கு என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் விஜயை மட்டுமே குற்றம் சுமத்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரியான அனில் தற்குறிகளால 100% சொல்றேன், விஜய் மாதிரி ஒரு அயோக்கிய பரதேசிய இந்த உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா 41 உயிர் போனதுக்கு அப்புறமும் இன்னுமுமே மாசக்கணக்காகியும் வயசுக்கு வந்த புள்ள மாதிரி பச்சை ஓலை கட்டின புள்ள மாதிரி உள்ளேயே பூந்து என்ன புடுங்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த புடுங்கியை கேட்க இந்த புடுங்கிக்கு வக்கீல் இல்லாம தைரியமா தன்னோட பேஷனுக்காக கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த ஆளு இவர் மனசுல பட்டதை பதில் சொல்லுவார். இவர் எப்பவுமே மனசுல பட்டதை தான் சொல்லுவாரு. இதனாலேயே இவர் தமிழ்ல இன்டர்வியூ தரதை நிறுத்திட்டாரு. ஏன்னா அஜித் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் என்ன தோணுதோ அதை பேசிடுவாரு. அதுவும் இல்லாம தமிழ்ல அவருக்கு சில விஷயங்கள் புரியாம அவர் பேசிடுவாரு. இந்த பத்திரிகைக்காரங்க எப்பேற்பட்ட கேவலமான வேலையை பண்ணுவாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் படிப்பறிவு இருக்கவங்களுக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும். சாதாரணமா ஒரு வார்த்தையை நம்ம விட்டாலே இவங்க அதை டெஸ்ட் பண்ணி வேற லெவல்ல பெருசா போட்டுருவாங்க. அந்த மாதிரி அஜித் பேசின விஷயங்களை போட்டு போட்டு அஜித்தை மன ரீதியா இவங்க ஒடுக்கி அவர் அந்த காலகட்டத்தில் படாத கஷ்டம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இவங்களால எப்பேற்பட்ட நிலைக்கு போனார்னு அஜித் ரசிகர்களுக்கும் சினிமாவில் இருந்தவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இவ்வளவு பெரிய ஆளாகி இந்த பெரிய ஆளானதுக்கு தன்னுடைய ரசிகர்கள் தான் காரணம்னு அவர் ஒவ்வொரு பேட்டியிலும் சொல்லுவாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பேட்டியிலையும் என்னோட ரசிகர்கள் தான் என்னை வளர்த்து விட்டாங்க, ஆனா அவங்க வளர நான் இதை சொல்றேன்னு நீங்க உங்களுடைய ஃபேமிலியை பாருங்கன்னு ஒருத்தன் சொல்றான். இப்படிப்பட்டவனை தான் தலைவனா வச்சுக்கணுமே தவிர இத்தனை மணிக்கெல்லாம் அங்க மீட்டிங்க்கு வருவேன்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் கழிச்சு 12 மணி நேரம் கழிச்சு வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்ட மக்களுக்கு அவங்களுடைய அத்தியாவசிய தேவையாவது பூர்த்தி செய்யப்பட்டுதான் கேட்காமலேயே தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு பரதேசி 41 உயிரை பலி கொடுத்துட்டு பிரைவேட் ஜெட்ல அங்கிருந்து கிளம்பி போய் இன்னும் 1 மாசம் ஆகியும் திரும்பி அந்த ஜனங்களை பார்க்காம இருக்கான்னா அந்த நாயெல்லாம் இந்த நாய் தலைவன் சொல்லிட்டு சுத்துதே. இதெல்லாம் உண்மையாவே மனுஷ பிரிவி தானா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சக மனுஷனை யோசிச்சு பாருங்க. நம்ம கண் எதிர்க்க ஒரு நாய்க்கு அடிபட்டாலே நம்மளுடைய மனசு பரிதவிக்கும். ஆனா 41 குடும்பத்துடைய வாழ்க்கையை என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்குது. இப்பேற்பட்ட நிலையிலையும் இந்த நாதாரி வீட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அந்த நாதாரிய கேள்வி கேட்க வக்கீல்லாத இந்த நாதாரி இங்க உட்காந்துட்டு அஜித் அரசியல் பண்றாராம். அஜித்தை யாரோ இயக்குறாங்களாம். அட தற்குறி, அஜித் பிஜேபியில தன்னுடைய ரசிகர்கள் சேர போறாங்க, அஜித்தே அதுக்கு ஒத்துழைப்பு தந்துட்டாருன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அறிக்கை விட்டவர். திமுகல கருணாநிதி இருந்தப்பவே உன்னுடைய அனில் தலைவன் அங்க கை கட்டி நின்று இருக்கும் போது இந்த ஆளு மேடையில ஏறி கருணாநிதி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணவர். இப்பேற்பட்ட ஆளை ஒருத்த ஒரு கட்சி அவரை கைப்பற்றி அவரை இயக்குதுன்னு சொல்லும் போதே இந்த தற்குறி வருணோட அறிவெல்லாம் எப்பேற்பட்ட கேவலமான அறிவுன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் தெளிவா சொல்லிட்டாரு, 41 உயிர் போக முக்கிய காரணம் எல்லாருமே தான் சொல்லிட்டாரு. ஏன்னா இதுல இவன் தான் அவன் தான் காரணம் சொல்லணும்னா 70% விஜயையும் டிஎம்கே கட்சியையும் தான் நாம சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இந்த முக்கியமான அவல நிகழ காரணம் ஒட்டுமொத்த குரூப்பும் தான் சொல்றாரு. அதாவது நம்ம எல்லாருமே தான் சொல்றாரு. இதனுடைய டீப் மீனிங் என்னன்னா, நீ எதுக்கு போய் அவனை போய் பார்க்குற? உன்னுடைய வேலை என்ன? உன் வேலையை விட்டுட்டு அந்த நாதாரியை போய் பார்க்க உனக்கு என்ன அவசியம்?
உன்னுடைய வேலை என்னமோ அதை தானே நீ பார்த்துருக்கணும். அங்கே போனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாமல் உன்னுடைய மூளை மழுங்கி வாழை மட்டுமே தொங்க விட்டுட்டு போய் 41 உயிர் பறி கொடுக்கிற நிலைமையை உருவாக்குனது யாரு? நாம தானேன்னு அஜித் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்றாரு. ஆனா இதனுடைய உண்மைத்தன்மை புரியாத வருண் மாதிரியான தற்குறி திருட்டு அணில்கள் எல்லாம் அஜித் ஏன் இதை பேசணும், இப்ப ஏன் இவர் இதை பத்தி பேசணும், இதை பத்தி பேச என்ன காரணம், இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்குன்னு இவங்க டீகோட் பண்றாங்களாம். ஏன்டா அரபி குத்துவை டீகோட் பண்ண தற்குறி இதரடா நீ எல்லாம் பேசலாமா? ஃபர்ஸ்ட் இதையெல்லாம் உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு நீ அஜித்தை பத்தி பேசுற? ஒரு மனுஷன் நீங்க அறிவாளியா இருங்கடா, அறிவோட இருங்கடா, உங்களுடைய சொந்த உழைப்புல சொந்த காலில் நீங்க எதையும் நம்பி யாரையும் நம்பி இருக்காதீங்கடா, உங்களுக்கு நீங்களே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்கடான்னு சொன்னா அவன் முட்டாளான், அவன் அஜெண்டாவுக்காக பேசுறானா, அவன் எலைட்டான், அவன் நூல் புத்தியோட பேசுறானா, பாப்பன திமிரோட பேசுறானா, அவனுக்கு கீழ்நிலை மக்களுடைய வாழ்வியல் தெரியாம பேசுறானா, அவனுக்கு அறிவே கிடையாதான், அவன் பிறந்ததுல இருந்து சில்வர் ஸ்பூன்லயே பிறந்துட்டானா, அவன் இந்தியாவில் வாழலையா மார்ஸ்ல வாழ்றானா, என்னென்னடா உருட்டுவீங்க? கொஞ்சமாவது இப்படி பேசுறவங்களுக்கு அறிவு இருக்குமா இருக்காதான்னு உண்மையாவே என்னை யோசிக்க வைக்கிறீங்க. குறிப்பா 2 பேரோட ரசிகர்களுக்கு மூளைன்றது சுத்தமா இருக்காது. ஒன்னு தோனி ரசிகர்களுக்கு, இன்னொன்னு இந்த விஜய் ரசிகர்களுக்கு. ஏன்னா இவனுங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி மாதிரியும், இவனுங்களுடைய தலைவர்கள் இல்லைன்னா இந்த பூமியே இயங்காத மாதிரியும், நமக்கு சுவாச காற்றே கிடைக்காத மாதிரியும், பூமியில நீர் நிலம் ஆகாயம் எல்லாமே வறண்டு இந்த பூமியே பொழந்துடுற மாதிரியும் அநியாயத்துக்கு அளந்து விடுவானுங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல விட்ட கதை மாதிரி நினைச்சு இவனுங்க அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. உண்மையாவே விஜய் மாதிரி ஒரு கேடு கெட்டவனை இந்த உலகத்துல நாம பார்க்கவே முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா விஜய் எல்லாம் அஜித்துக்கு போட்டியே கிடையாது. பர்சனல் லைஃப்லயும் சரி, சினிமா ஃபீல்ட்லையும் சரி, அவருடைய டேலண்ட்லையும் சரி, அவருடைய ஸ்கில்ஸ்லையும் சரி, விஜயால அஜித் பக்கத்துல நிக்க கூட முடியாது. அஜித்துக்கு காம்படிட்டர்னு இவனுக்கு தான் சொல்லிட்டு சுத்துறானுங்களே தவிர அஜித் ஒரு நாளும் அந்த தற்குறிய காம்படிட்டரா நினைச்சதே கிடையாது. அப்படியே அவர் நினைச்சிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நினைக்க என்ன காரணம்னா அவருக்கு பின்புலத்துல எஸ்எஸ்சி மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஆனா விஜய்க்கு அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே எஸ்எஸ்சின்ற அப்பா, எஸ்எஸ்சின்ற ஒரு இயக்குனர், எஸ்எஸ்சின்ற ஒரு தயாரிப்பாளர் இருந்து இந்த தற்குறி பெரிய அணில வளர்த்து விட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்திருந்தா அஜித்துக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்குமான்னு எனக்கே சந்தேகம் தான். அப்படி இல்லாததாலும் என்னமோ இந்த மனுஷன் இவருடைய மனசுல பட்டதை பேசுறாரு, இவருடைய வாழ்க்கையை இவர் செவ்வனே வாழ்ந்துட்டு வராரு. அதுவும் இல்லாம இவருடைய ரசிகர்களை எப்படி வழி நடத்தணும்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உண்மையான ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது இவர் தான். இந்த ஒரு காரணத்தாலேயே அணில் தற்குறிகளால பொறாமையை கட்டுப்படுத்த முடியாம அஜித்தை ஆரம்ப காலத்துல இருந்தே இப்போ வரைக்குமே கடிக்கிற ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த காலத்துல இருந்த அஜித் ரசிகர்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா இந்த காலத்துல டிஜிட்டல் மீடியா அணில்ஸ் அதிகமானதால எது உண்மை எது பொய்ன்னு இவனுங்களால இன்னி வரைக்குமே புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில வாழ்ந்துட்டு இவனுங்க திடீர்னு அரசியல் பேசுறானுங்க. உதாரணத்துக்கு அஜித் பேசின இந்த இன்டர்வியூவை நம்ம தமிழாக்கம் பண்ணி விஜய் டிவிலையோ இல்லை சன் டிவிலையோ டெலிகாஸ்ட் பண்ணால் அதை பார்க்குற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன்னுடைய பையனை உட்கார வச்சு இங்கே பார் இப்படித்தான் நீ இருக்கணும்னு அந்த ஆளே சொல்கிறாரு, அதை கேட்டு நீ நடந்துக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், இவெல்லாம் ஒரு ஆளா, இவன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், இவன் எதுக்கு இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்றான்னு சொல்ற ஒரு அப்பா அம்மாவையும் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. உண்மையிலேயே நடைமுறையில் ஒவ்வொரு பெத்தவங்களையும் தன்னுடைய பசங்களை இப்படித்தான் வளர்க்கணும்னு நினைப்பாங்களே தவிர தற்குறி அணில தேடி போய் 41 உயிரை பறி கொடுத்து கரண்ட் கம்பத்துல ஏறுறது, தென்னை மரத்துல ஏறுறது, குரங்கு சேஷ்டை பண்றது எல்லாம் பண்ணுன்னு எந்த பெற்றோர்களும் ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனா இந்த தற்குறி வருணுக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா என்னென்ன கதையோ இதுல பேசி வச்சிருக்கான். உண்மையாவே சொல்ற மக்களே, இப்பேற்பட்ட வன்மத்தை அன்லோட் பண்றதுக்கு ஒரு தூய தீவிர அணிலால மட்டும்தான் முடியும். மாரிதாஸுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், விஜயோடைய ஃபேமிலியும் சரி விஜயும் சரி இந்த கன்வர்ஷன்ல ஏகப்பட்ட வேலையை பார்க்குறவங்க தான். குறிப்பா விஜய் அரசியல் வர முக்கிய காரணமே கன்வர்ஷன் மணி மூலமா இந்த தமிழ்நாட்டு தற்குறிகளை இன்னும் அதிகப்படியாக கன்வர்ஷன் பண்றதுக்காக தான் இங்க வரானே. அதை விட்டுட்டு இவனால இந்த மக்களுக்கு, அதாவது நமக்கு ஒரு பிரயோஜனமும் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திரைப்படத்துறையிலேயே இவனுடைய அறிவு ரொம்பவும் கம்மி. இதுல அரசியல், நாட்டு பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இதையெல்லாம் தலையில தூக்கி சுமக்கிற அளவுக்கு இவனுக்கு அறிவும் கிடையாது, திறமையும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஒரு படம் ஃபிளாப் ஆனதுக்கு என்னடா காரணம்னு கேள்வி கேட்டதுக்கே பைத்தியம் மாதிரி கத்தன தற்குறி தான் இந்த விஜய். இந்த விஜயால ஒரு வார்டு பிரச்சனையை கூட தீர்த்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அறிவு கொண்டவன் தான் இவன். அதாவது கூட இருக்கவங்க எப்படி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்
மட்டுமே கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வரவன். சுய புத்தி சுத்தமா கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த தற்கூரியோடைய ரசிகர்களுக்கு சுய புத்தி இருக்குமான்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சுய புத்தி இல்லாத தற்கூரி தான் இந்த வருண். இந்த வருண் மாதிரியான ஆட்கள்லாம் காசு கொடுத்தா எந்த கன்றாவியையும் செய்வாங்க, எந்த கன்றாவியையும் தின்னுவாங்க. அப்பேற்பட்ட கீழ்த்தரமான கேரக்டர் கொண்ட அனில்ஸ் தான் இவங்க. ஆனா உண்மையாவே ஒரு சில நடுநிலையான அனில்ஸும் இருக்காங்க. ஆனா அவனுங்க அனில் டேக்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா வருண் மாதிரியான தற்குறிகள் யூடியூப் இருக்கு, நம்ம எது பேசினாலும் நம்ம ஒரு தற்குறி கூட்டம் இருக்கு, அனில் கூட்டம் இருக்குன்னு கொடுத்த காசுக்கு மேல உட்காந்து கூவிட்டு இருக்கான் இந்த தற்குறி. விஜய் அரசியலுக்கு வந்ததையும் விஜய் பேசுறதையும் விஜய்க்கு ஆதரவா முட்டு கொடுக்கறவங்களையும் சாதாரணமான மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஓ இது எப்பவும் போல அரசியல் நடக்கிறதுன்னு எடுத்துக்கிறாங்க. நீங்க நிறைய பேருமே அப்படிதான் எடுத்துப்பீங்க. இப்போ உண்மையான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருண் ஒரு கிருபை, அதாவது கிரிப்டோ. இந்த விஜய் ஒரு கிரிப்டோ. இந்த விஜய்க்கு முட்டு கொடுக்குற ஆட்களான ஷாலினி ஒரு கிரிப்டோ. ஷாலினி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல என்னன்னா, விஜய ஜீசஸ் அளவுக்கு ஒப்பிட்டு இன்னமும் அவர் தேவதூதர் மாதிரி இங்க வந்து நம்மளை எல்லாம் காப்பாத்த வந்திருக்க மாதிரி முட்டு கொடுத்து ரைட்டப் எழுதியிருப்பாங்க. ஒரு சாதாரண பகுத்தறிவு இருக்கவங்க கூட இப்படி எழுதுவானான்னு பாத்தீங்கன்னா எழுதவே மாட்டான். ஆனா இந்த ஷாலினி தற்குறி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சைக்கியாட்ரிஸ்டா இல்ல உண்மையாவே மனநோய்க்காக டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு ஆளான்னு நீங்களே பாருங்க. விஜயை வச்சு விஜய் மூலமா ஒரு கன்வர்ஷன் மாஃபியாவே நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அதுலயும் இந்த வருண் மாதிரியான மதவெறி கொண்ட அணில்கள்லாம் ரொம்பவும் டேஞ்சர். இவெல்லாம் வாய்க்கிழிய இந்து மதத்தை பத்தி பேசுவானே தவிர கிறிஸ்தவ மதத்தை பத்தி எந்த விஷயத்தையும் இவன் பேச மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ சந்து உலகத்துல கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் திமுகவுடைய கொத்தடிமையா இருந்துட்டு திடீர்னு இப்ப திமுகவை எதிர்த்து நான் அமெரிக்கால இருந்து வந்த ரிட்டர்ன்னு ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூலாம் தந்த மிகப்பெரிய அறிவாளியான இவங்க வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்து அஜித்தை வந்து கலாய்ச்சி பேசியிருக்காங்களாம். அதாவது அந்த மனுஷன் பேசின ஒரு விஷயத்தையும் இவங்க காதுல வாங்காமலேயே முழு நேர அஜெண்டாவா விஜய் கொடுத்த கோல்டு காயின் மாஃபியா மாதிரி இவங்க எல்லாமே அஜித்தை கடிச்சு வைக்க வேலையை பார்த்துருக்காங்க. ஆனா அது எடுபடவே இல்லை. பொதுஜனங்கள் எல்லாருமே அஜித்துக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க. அதை இவங்க என்ன முக்குனால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது இந்த தற்குறி அணில் கூட்டங்களுக்கு தெரியல. மதவெறி கொண்ட இந்த தற்குறிகளுக்கு சுத்தமா தெரியல. இந்த வருண்லாம் ஆகப்பெரும் மதவெறி கொண்ட தற்குறி. தயவு செய்து இவங்க கிட்ட இருந்து உஷாரா இருங்க, விலகியே இருங்க. ஏன்னா ஓப்பனா நான் இந்த மதம் தான் சொல்லக்கூடிய திராணியற்ற இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே மிகப்பெரிய டேஞ்சர். சோஷியல் மீடியா முழுக்க இந்த அணில்களுடைய தொல்லை தாங்கவே முடியல. சரி, ரசிக மனப்பான்மையில தான் இருக்குங்கன்னு பார்த்தா படிப்பறிவும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை போல இருக்கு. ஃப்ரீபீஸ்க்கோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கோ என்ன வித்தியாசம்னு கூட தெரியவே இல்லை. ஃப்ரீபீஸ்னா ஓட்டுக்காக அந்த நேரத்துக்கு, அதாவது டெம்பரரியா தரக்கூடிய சலுகை தான் இந்த ஃப்ரீபீஸ். இன்னொரு விஷயம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னா லாஞ்சவிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது அரசாங்கம் வகுக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பல வருஷம் தாண்டியும் பல தலைமுறைக்கும் அது தொடர்ந்துட்டே இருக்கும். அதுதான் வெல்ஃபேர் ஸ்கீம்ல வரும். ஃப்ரீ பீஸ்ன்றது டெம்பரரி, தற்காலிகமாக அது முடிஞ்சு போயிடும். இந்த ஒரு வித்தியாசமே தெரியாத சில தற்குறிகள் எல்லாமே அஜித் என்னமோ பணக்கார துணியில பேசுறாரு, அவர் பணக்காரர்தால இப்படி பேசுறாரு, அவருக்கு ஏழைகளோட வழி தெரியாதுன்னு பல தற்குறி அணில்கள் உட்காந்து உளறிட்டு இருக்குங்க சோஷியல் மீடியால. இதுங்களுக்கு ஃப்ரீபீஸ்னாலும் என்னன்னு தெரியல, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னாலும் என்னன்னு தெரியல. இது எதுவுமே தெரியாம ஒரு விரல் புரட்சி எண்ணி எங்க தளபதி பாயிட்டாருன்னு வீட்டில் இருக்க கிரைண்டரு மிக்சி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்ச இந்த மூளைக்கட்ட முண்டங்க இப்ப அஜித்தை வந்து பேசிட்டு இருக்குங்க. இதுங்களுடைய அறிவு என்னன்னு அன்னைக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சர்க்கார் படம் வந்தப்பவே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கிரைண்டர் மிக்சியை தூக்கி போட்டு உடைச்சதுக்காக இந்த தற்குறி அணில்களை பெத்த அம்மா அப்பாக்களே செருப்பால் அடிச்சு பைத்தியம் முடிச்ச நாயை வீட்டில் இருக்க மிக்சி கிரைண்டர் ஏண்டா உடைச்சிட்டு இருக்கன்ற சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. இந்த நகைச்சுவை எல்லாத்தையுமே நாம பார்த்திருப்போம். ஆனா அப்பேற்பட்ட மூளைக்கெட்ட மூலமொழிங்களை தற்குறிகள் வந்து அஜித்துக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இவங்க வளர்ந்து நின்று இருக்காங்களாம். ஆக்சுவலி அஜித் தெளிவா சொல்லியிருக்காரு, ஃப்ரீபீஸ் கொடுத்தா நாட்டுடைய பொருளாதாரம் பாதிப்படையும், அதை வச்சு உண்மையாவே லாங் டேர்ம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்மளால அமல்படுத்த முடியாதுன்னு அவர் டெப்தா போகாம ஷார்ட்டா சொல்லிட்டாரு. அறிவிருக்க எல்லாருக்குமே புரியும், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த ஆள் எதை பத்தி பேசினாருன்னு. ஆனா சாதாரண சொல் புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம அணிலா தெரிகிற இந்த தற்குறிகளால அது புரிஞ்சுக்க முடியாம அஜித் பணக்கார திமிர்ல பேசுறாரு, அவர் பார்ப்பனா இருக்கிறதால பேசுறாருன்னு டிஎம்கே காரம் பண்ணாததையும் இந்த தற்குறி அணில் கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. இதுங்களுக்கெல்லாம் மூளைன்ற ஒண்ணு உண்மையாவே இருக்கா? இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஜாம்பி பிறவிகள்னே உண்மையாவே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒரு மனுஷன் எதை பேசினானோ அதை புரிஞ்சிக்காம அந்த மனுஷன் மேல இருக்க வன்மத்தை மட்டுமே இதுங்க கக்கி வச்சிருக்குங்க. அஜித் பேசுனதை பத்தி டிகோட் பண்ண இன்னொரு மிகப்பெரிய புலனாய்வு புலி வேற வந்திருக்காரு. இவர் தான்
தான் அரபிக் குத்துவெல்லாம் டிகோட் பண்ணவர். உண்மையாகவே பாரிசாலனை பற்றி நான் இப்படி பேசியிருப்பேன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் அப்படி பேசுகிறதே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, அஜித்தை வந்து ஒரு கட்சி இயக்குது, அஜித் வந்து ஏதோ ஒரு பின்புலத்தால் இந்த வேலையை பண்ணுறாருன்னு சொல்லவே தான் உண்மையாகவே நமக்கு கடுப்பாகுது. ஏன்னா அந்த ஆள் இவங்களுக்கு தெரியும், அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுமே இவனுக்கு 2 பேரும் உட்காந்து இந்த மாதிரி பேசுகிறானுங்கன்னா இவனுங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். ஏற்கனவே மாயன் கதையை பேசும்போது தான் உங்களை டீபங்க் பண்ணி குப்பையில் போட்டேன். உங்களுக்கு நடந்த வரலாறே தெரியாது, இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கு பின்னாடி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம எந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கோ அதை பத்தி பேசணும். ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அந்த விஷயத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தெரியலன்னா அதை பத்தி நம்ம பேசவே கூடாது, அதை விட்டுறணும். எதுவுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச புடுங்கிகள் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. குறிப்பா இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கியிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. அதுதான் அந்த வீடியோக்கு கீழே இருக்க காமெண்ட் ஃபுல்லாவே சொல்லுது. இப்பேற்பட்ட வன்மத்தை கக்கிறதுக்கு நீங்களாம் எதுக்குடா யூடியூப்ல உட்காந்து பேசணும்? போய் ஏதாவது ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்து உங்க வயிறை வளங்களா தற்குறீங்களா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். That's all, folks.